தொப்பூரில் இருக்கும். இந்த ஆக்சிடெண்ட் ஆகும்ல அந்த ஏரியா, அந்த ரோடு கரெக்டாக. இங்கே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதா நிறைய பேப்பர்லேயும் சரி வீடியோவாகவும் சரி நிறைய பார்த்தோன்னா ஊர் ஆளுங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லும் சரி பெரிய ஆக்சிடென்ட்லும் சரி இந்த இடத்துல நிறைய நடக்குது அப்படின்னு. லாஸ்ட்டாக ஒரு லாரி ஆக்சிடெண்ட், பெரிய ஆக்சிடென்ட் பார்த்தோம் வீடியோவில் வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்படி என்ன தான் இந்த ரோட்டில் அப்படின்னு பார்த்தா இதில் வேகமாலாம் ஓட்ட முடியாது. இந்த ரோடோட வாட்டம் அப்படி இருக்குது. ரொம்ப ஸ்பீடாலாம் வந்து வலிச்சா கண்டிப்பாக வண்டி வந்து கவரும் தான். இவ்வளோ தான் ஓட்ட முடியும். இந்த ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டு. கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி போகிறது தான் நல்லது. வண்டியும் என்னன்னு தெரியல, மெதுவாக தான் போகுது. அந்த டவுனு தான் இறக்கம் தான் விஷயம். எல்லாருமே கொஞ்சம் இப்போ உஷாராகிட்டு இருக்காங்க, சொல்லியிருப்பாங்க போல். ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெதுவாக நடக்கிறாங்க. எல்லா லாரிங்களுமே அப்படி தான் போகுது. வண்டி லாரின்னு இல்லை, எல்லா வண்டிங்களுமே காராக இருக்கட்டும் வேனாக இருக்கட்டும் ஓரளவுக்கு பொறுமையாக போகிறாங்க. இதை தாண்டதுக்கு அப்புறம் தான் ஸ்பீடாகவே ஓட்ட முடியாது. நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்லாம் வீடியோலாம் பார்க்கும்போதுப்பா எப்படி இருந்தது. அவ்வளோ உயிர்களை பலி வாங்கியிருக்கு இந்த ரோடு. அதனால் இந்த பக்கம் வர்றவங்க யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப பொறுமையாக ஓட்டணும்.